அருணாச்சல ஐயா கையில் ஒரு பெரிய எவிடன்ஸே மாட்டிட்டு இருக்குங்க. ஏற்கனவே நான் சூர்யாவுக்கு யாரோ இந்த வீட்டில் மருந்தை கலந்து கொடுத்துருக்காங்கன்னு சொன்னதுக்கு மாதவி இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணா. ஆனால் இப்போ ப்ரூஃபோடு வந்திருக்கு டாக்டர் சர்டிஃபிகேட்டு. அவன் உயிரை கொல்ற அளவுக்கு யாரோ மருந்து கலந்து கொடுத்துருக்காங்க. அது யாருன்னு தெரிஞ்சாதான் இதுக்கு மேலே நான் இந்த வீட்டில் பெரிய பெரிய முடிவெல்லாம் எடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் மாதவியால் எதுவுமே பேசவே முடியாதுங்க. ஏன்னா ப்ரூஃபோடு இருக்குது. அதை யார் கலந்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு மாதவிக்கே டவுட்டாக தாங்க இருக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் அர்ச்சனான்ற விஷயம் பார்த்தீங்கன்னா இன்னுமே யாருக்கும் தெரியல. பட் இந்த வேலையை இந்த வீட்டில் இருக்கவங்க யாரோட ஒருத்தர் தான் சப்போர்ட்டோட தான் இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. இது யாருன்னு என்கிட்ட இப்போ உண்மையை ஒத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ என்ன என் பிள்ளைங்களெல்லாம் சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தரவல்லி சொல்லவும், என்ன பேசுகிற சுந்தரவல்லி, நம்ம பையன் உயிரே போயிருக்குன்னு சொல்கிறேன், நீ இவ்வளோ அசால்ட்டாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பேசிகிட்டு இருப்பாருங்க. ஸோ ஒரு வழியாக இந்த பக்கம் இந்த பிரச்சனை போயிட்டு இருந்தா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கடைச்சி வச்சதை கண்டுபிடிச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா அர்ச்சனா ஒரு ட்ராமா போட்டாங்க. அர்ச்சனாம்மா நீங்கள் தான் என்னை காப்பாற்றுனீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கூட நந்தினி அர்ச்சனாவை தான் நம்பிட்டு இருக்காங்க. பட் மறுபடியும் சொல்கிறாரு நம்ம சூர்யா, அவள் தான் இதை பண்ணியிருப்பான், எனக்கு என்னவோ அவள் மேலே தான் சந்தேகமாக இருக்குது. நாம் இங்கே இருக்கிற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சுதான் அவள் இங்கே இந்த இடத்துக்கு வந்திருக்கா. நைட்டு என் கூட இருந்தது நீ கிடையாது, வேற யாரும் நீ சொல்கிற. அப்போ இது எல்லாத்துக்குமே காரணம் தப்பாக நடக்குதுன்னா அந்த அர்ச்சனா தான். அவள் ஒரு விஷயத்தை அடையின்னு நினச்சா எந்த குறுக்கு வழின்னு வேணால் போவா. அவள் அரசியல்வாதி பிள்ளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் நந்தினி கிட்ட சொல்லிட்டே இருப்பார் சூர்யா. ஸோ நந்தினியும் சூர்யாவும் தான் சேர்ந்து வாழணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக்காக போட்டு தெரிவிச்சிருங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வீட்டுக்கு வந்தோடனே ஒரு பெரிய பிரச்சனையே போயிட்டுருக்கு. உடனே ரேணுகா வந்து கால் பண்ணிடுறாங்க. அதாவது அந்த வேலைக்காரி, அம்மா இங்கே கண்டுபிடிச்சிடுவாங்க போல இருக்குமா, யாருன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க, ஒரு வழியாக மாட்டிக்கவங்களேன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், நீ மாட்டெல்லாம் மாட்ட, தயவு செஞ்சு என்கிட்ட அடிக்கடிக்கு ஃபோன் பேசாத, நீ ஃபோன் பேசாதான் மாட்டிப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ நந்தினிக்கு லைட்டாக பார்த்தீங்கன்னா ரேணுகா மேலே டவுட் வருது. ஏன்னா ஏற்கனவே ஒரு டைம் ரூமுக்கு கூட்டி பெருக்கிறேன்னு சொல்லிட்டு வெறும் கையை வீசிட்டு வந்தாலே தொடப்ப கூட எடுத்துகிட்டு வராமல் இவ ஏன் கலந்துருக்க கூடாது, பட் இவ கலக்கிறதுக்கு இவளுக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மனசுக்குள்ளே யோசிச்சுட்டே இருக்காங்க. என்ன இருந்தாலும் ரேணுகா தான் கண்டிப்பாக ஒரு நாள் அர்ச்சனா கண்டுபிடிச்ச உடனே எதுக்கடி இப்படி செஞ்ச, நீ பாவப்பட்ட போகணும்னு நினச்சதானே உன்னை வீட்டில் சேர்த்த, இந்த மாதிரி நீ பண்ணுன்னு நினச்சி கூட பார்க்கலன்னு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள போகிறாங்க. இது அது மட்டும் இல்லாமல் இவ தான் வந்து இந்த ரேணுகாவை கூட்டிகிட்டு வந்தா இல்லையா நந்தினி தான். அந்த விஷயம் சுந்தரவல்லி அம்மாவுக்கு தெரிஞ்சனா நீ தான் செட்டப் பண்ணி ஆளை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்க என் புள்ளையை கொல்றதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பிளேட்டை மாற்ற போகிறாங்க. அந்த ரேணுகா என்னை ஆள் வச்சு அமிச்சதே பார்த்தீங்கன்னா நந்தினி தான் சொல்லிட்டு, ஏன்னா நந்தினி தான் பாவப்பட்டு இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போவே வந்து சுந்தரவல்லி அம்மா சண்டை போட்டும் பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து ஒரு வேலை போட்டு கொடுத்துருவாரு. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரு வழியாக வந்து நீ தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறாங்க. நம்ம நந்தினி பயங்கரமாக கவலையில் இருக்காங்க. யார் இந்த வீட்டில் மருந்தை கலந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை குத்தி காமிக்கிறதால அவங்க அம்மா மேலே பழி போட்டுறாரு. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ்.